வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியான பட்டியல் யார் யார் என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் இந்தியன் வங்கிகளில் நகைக்கடன் கிடைக்குமா, நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் வங்கியுடைய சலுகைகள் பற்றிய முக்கியமான தகவல்களை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்தியன் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலம் தேர்தல் காலம். ஸோ கண்டிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி இது மாறாதுங்க, கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மார்ச் மாதம் 31 தான் உங்களுக்கு டெட்லைன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகைக்கடன் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் வாங்கினீங்க அப்படின்னா தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மார்ச் மாதம் 31 உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள், இந்தியன் வங்கிகள், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகள், இந்த மாதிரி வங்கிகளில் சூஸ் பண்ணி 3 சவரன்லேருந்து 5 சவரனுக்குள்ளாமல் உடனடியாக நகைக்கடனை பெற்று வைத்துக்கோங்க. வங்கிகள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு ப்ரெஷர் பண்ணி நீங்கள் கேட்டு நகைக்கடனை வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய வங்கிகள் ஆட்கள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. கடன் வாங்குகிறோம் நகையை வச்சு. வங்கிகள் பார்த்திங்கன்னா நிறைய வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் நாங்களாம் நகைக்கடனே கொடுக்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எந்த ஜிஓவும் இதுவரை பாஸ் பண்ணலை. ஓகேங்களா? நகைக்கடனை கொடுக்கக்கூடாது விவசாயிகளுக்கு அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஜிஓ அனௌன்ஸ்மெண்ட்டும் வங்கிகளுக்கு பாஸ் பண்ணலை. பட் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வங்கிகளுக்கு சென்று உங்களுடைய நகைக்கடனை இப்போ வச்சுக்கலாம். இப்போ வச்சிங்கன்னா கூட தள்ளுபடிக்கு உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக வந்துடும். 2026 தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த தள்ளுபடிகள் எல்லாம் அறிவிக்க போகிறாங்க. 2026 ஆட்சி அமைந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி அனைத்து நகைக்கடனும் தள்ளுபடி பண்ணப்படும். கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சுமையை குறைக்க வங்கிகளில் பெறப்பட்ட கல்வி கடனை அரசே இயக்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான சலுகைகள். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு வங்கி கடன்கள் தள்ளுபடி. சிறுபான்மையர் மற்றும் பெண்கள் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன்கள் தள்ளுபடி. யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடனில் 3 சவரனுக்கு உட்பட்டு 5 சவரனுக்குள்ளாமல் வச்சுருக்காது. அதாவது ஒரு 40 கிராமுக்குள்ளார, ஸோ ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இதர நலத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. மகளிருக்கு மாதம் விரைவில் 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி 5000 ரூபா உரிமை தொகை பெற்றிருப்பீங்க. அதே போல் மத்திய அரசு பார்த்திங்கன்னா விரைவில் உங்களுக்கு 12000 ரூபா கொடுக்க போகிறாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 மற்றும் கருணை தொகை 10000 ரூபா வழங்க போகிறாங்க. ஸோ உதவித்தொகை, மீனவர்களுக்கான உதவித்தொகை 8000 12000 உயர்த்திருக்காங்க. 1000 2000 முதியோர் உதவித்தொகை உயர்த்த போகிறாங்க. 100 நாள் வேலை திட்டம் உயர்த்த போகிறாங்க. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வேலை நாட்கள் 100 நாள்லேருந்து 150 நாளாக மாற்ற போகிறாங்க. வட்டி விகிதங்கள் 7% குறைக்க போகிறாங்க. முன்பதிவுக்கான இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளில் எதிர்பார்க்கலாம். கடனை திருப்பி செலுத்தக்கூடிய உண்டான கால அவகாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 12 மாதங்கள் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ மிக குறைந்த வட்டி விகிதத்தில் இந்தியன் வங்கியில் நீங்கள் நகைக்கடனை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில அப்டேட் போயிட்டுருக்கு. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் நகைக்கடனை அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வச்சுக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.